நீளத்தை பொறுத்தவரையில் சுமார் 2000 நீளமுடையது. அகலத்தை பொறுத்தவரையில் அது சுமார் அன்னளவாக 20 மீட்டர் அகலத்தினுடைய ஒரு மலையாகும். இந்த மலையினுடைய ஒரு தனியான சிறப்பம்சம் என்னவென்றால், ஏனைய மலைகளுக்கு இருப்பதை போன்று இந்த மலைக்கு உச்சி கிடையாது. அதாவது இது 1000 என்று சொல்லப்படுவதற்கு பிரதானமான காரணம், கழுதையினுடைய முதுகை எடுத்துக்கொண்டால் அந்த முதுகு சம அளவிலான ஒரு சம தரையாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த மலைக்கு உச்சி கிடையாது. இதனுடைய மேற்பகுதி அப்படியே சமதரையாக இருப்பதனால் இது 1000 என்ற பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயிர்மலை மதீனாவினுடைய தென்பகுதியிலே தென் திசையிலே இருக்கின்றது. மஸ்ஜித் நபவியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. இதனுடைய அடுத்த பகுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய மலைதான் சௌர் மலை. அதாவது உஹது மலைக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு மலைத்தொடர் தான் இந்த சௌர் என்று சொல்லக்கூடிய மலை. ஹரத்தினுடைய இரண்டாவது பகுதி, அதாவது வடக்கு திசையிலே, மதீனாவின் வடக்கு திசையிலே இந்த சௌர் மலை இருக்கின்றது. அதே போன்று மதீனாவுடைய மேற்கு அதே போன்று கிழக்கு கிடையிலான திசையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது மாபைன லாபத்தைன், 2 லாபத்தைன்களுக்கு இடையிலான பகுதி என்று சொன்னார்கள். அதாவது அல் ஹர்ர ஷர்கியா அல் ஹர்ரல் கர்பியா என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது பார்த்த சில இடங்களிலே அதாவது கருப்பு நிற கற்கள் படிமம் நிறைந்த சில பிரதேசங்களை பார்த்தோம். அதிலே மேற்கு பகுதியிலே இவ்வாறான கருப்பு நிற கற்கள் படிந்த பிரதேசம் ஹரத்தினுடைய எல்லையாகவும், அதே போன்று அதனுடைய கிழக்கு பகுதியிலே இவ்வாறான கற்கள் அதிகம் நிறைந்த இந்த கருமையான பிரதேசம் ஹரத்தினுடைய கிழக்கு எல்லையாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நிர்ணயித்திருக்கிறார்கள். இதனால் தான் அந்த ஹர்ரத்து ஷர்கியா என்று சொல்வதை ஹர்ரத்து வாக்கிம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஹர்ரத்துல் கர்பியாவை ஹர்ரத்துல் மப்ரா என்று சொல்வார்கள். சுருக்கமாக நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஹரம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த புனித பிரதேசம் அது புனிதமானது. அங்கே பாவங்கள் செய்கின்ற போது கடுமையான தண்டனைகளும் சாபங்களும் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மலையை பொறுத்தவரையில் இந்த மலை மதீனாவிலே இருக்கின்ற மலைகளில் மிகவும் பூர்வீகம் வாய்ந்த ஒரு முக்கியமான மலையாகும். குறிப்பாக மதீனாவுடைய ஹரத்தினுடைய எல்லையோடு தொடர்படுவதால் இந்த மலை சிறப்பித்து கூறப்படுகின்றது. இன்னும் மிக ஒரு முக்கியமான விடயம், இந்த ஜபல் ஆயரை பொறுத்தவரையில் ஒரு செய்தி சொல்லுவார்கள், இது நரகத்தினுடைய மலை, ஜபல் ஜஹன்னம் என்று சொல்வார்கள். உஹது மலை சுவனத்தின் மலை, இந்த ஆயிர் மலை நரகத்தின் மலை என்று சொல்வார்கள். ஆனால் இது போலியான ஒரு செய்தியாகும். ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, ஆனால் அந்த ஹதீஸ்கள் பலவீனமான செய்திகளாகும். எனவே அல்லாஹ் படைத்த மலைகள், அவைகளில் அல்லாஹ் சிறப்புகளை வைத்திருக்கலாம், ஆனால் நரகமலை சோனமலை என்று தீர்ப்பு கொடுக்கின்ற இந்த செய்தி மிகவும் பிழையான ஒன்றாகும். அப்படி வந்திருக்கின்ற ஹதீஸ்களும் பலவீனமான செய்திகளாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் நான் நீட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஹரத்தினுடைய எல்லைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் நிர்ணயித்திருக்கின்ற இந்த ஆயர், அதே போன்று சௌர் மலை, இந்த ஆயர் மலையை பொறுத்தவரையில் இது துல்ஹுலைஃபா வரைக்கும் இது நீடித்து செல்கின்றது. இப்படியான மதீனாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மலை தொடராகத்தான் இந்த ஆயர் மலை இருக்கின்றது. இது ஹரத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. எனவே ஹரத்தினுடைய எல்லைக்குள் வாழ்கிறோம், மதீனாவிலே வாழ்கிறோம். அதனுடைய புனிதத்தை மதித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றபடி பாவங்கள் செய்யாமல் இந்த மார்க்கம் வகி இறங்கிய புனித பூமியாக இருப்பதால் இங்கே வாழ்கின்ற நாங்கள் நமக்கு கிடைத்த மிக ஒரு பாக்கியம் இங்கே வாழ கிடைத்தது. எனவே குறைந்தபட்சம் நாங்கள் எங்களுடைய தொழிலோடு மாத்திரம் நாங்கள் நின்று கொள்ளாமல் இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கு, வகையை இறங்கிய மண்ணிலிருந்து வகையை புரிந்து கொள்வதற்கு, அதன் தூய வடிவிலே இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கு நாங்கள் எங்களுடைய கால நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என கூறி என்னுடைய இந்த சின்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, அடுத்ததாக நான் ஒரு செய்தியை மறந்துவிட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வமா நுர்சில் பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாங்கள் அத்தாட்சிகளை பயங்காட்டுவதற்காகவே அன்றி அனுப்பவில்லை. அல்லாஹு தஆலா உலகத்திலே எரிமலை போன்ற அத்தாட்சிகளை ஏற்படுத்துவது எங்களுக்கு பயத்தை தருவதற்கு தான் என்று அந்த வசனத்திலே இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அதில் இருந்து நாங்கள் படிப்பினை பெற்று பயந்து நடக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.